ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜீஸ் உலகம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தால் மக்னி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கருப்பு உளுந்தும் ராஜ்மாவும் நைட்டே ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 hours கண்டிப்பாக ஊறணும். தோலோடு இருக்க கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு கப் கருப்பு உளுந்தும் ஒரு அரை கப்பு ராஜ்மாவும் எடுத்திருக்கேன். ராஜ்மா ஆப்ஷன் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதோ ஒரு 8 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன் நான். அப்புறம் பொடியாக சாப் பண்ண பெரிய சைஸ் ஆனியனை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். பழுத்த தக்காளி ஒன்று, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லாமல் பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேஸ்ட் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் பட்டர் ஒரே ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப க்ரீமியாக செய்ய போதில் ரொம்ப லைட்டாக இது வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடான பிறகு நான் பட்டர் சேர்க்குறேன். கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்க போகிறேன். ஆயில் வேணான்றவங்க 2 கியூப் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா கரைஞ்ச பிறகு நான் 1 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். கொஞ்சமாக ஓமம் சேர்க்க போகிறேன். ஓமம் ரொம்ப நல்லது. கொரோனா டைமில் ஆக்சிஜன் லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் எந்த ஃபுட்லேயும் கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கலாம். அது ஜீரக டேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். பொடியாக சாப் பண்ண கார்லிக்கும் ஜிஞ்சரும் சேர்த்துருக்கேன். பட்டர்லேயே இது நல்லா வதங்கி எடுக்கட்டும். ஜீரகம் கொஞ்சம், ஓமம் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பொடியாக சாப் பண்ணது. இப்போ பொடியாக சாப் பண்ண ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்துட்ட பிறகு நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். கோரியண்டர் பவுடர் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் கலருக்கு வேணால் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். நம்ம ஆல்ரெடி முழு ஜீரகம் போட்டிருக்கோம், நிறைய தேவையில்லை. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நான் வறுத்து பொடிச்சு சேர்த்துருக்கேன். தால் மக்னி நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும் ஜீரகத்தூளோட. கொஞ்சமாக சால்ட்டு. ஸோ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி 8 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு உளுந்தும் ராஜ்மாவையும் கொஞ்சமாக மசிச்சுக்கலாம். மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க, இல்லை நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி மசித்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவில் சேர்த்துடலாம். இது ஆக்சுவலாக கொஞ்சம் தண்ணியாக செய்யக்கூடாது, திக்காக தான் இருக்கணும். தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஆனால் இறுகிடும் அப்புறம் கொஞ்சம். ஒரே ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்கு போடுறேன். ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்கட்டும் அந்த மசாலாவோட அந்த தாலும். நம்ம ஒரு 5 minutesக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா மசாலா அந்த தால்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் கீ சேர்க்குறேன். பட்டர் வேணும்னாலும் பட்டர் சேர்த்துக்கலாம். க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வேண்டாம், நான் அதெல்லாம் சேர்க்கலை. நான் ரொம்ப சிம்பிளாக இதை செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், தால் மக்னி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பரோட்டா இது கூடலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் சுஜி.